rice is not a very essential thing. சாப்பிடலாம், but more important is the protein, because protein தான் body building for the baby. Exercises during pregnancy be different for high risk, low risk and divide பண்ணுவோம். Low risk னா all exercises can be done. High risk னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம் எக்ஸசைசஸ்க்கு. And generally after 34 weeks கொஞ்சம் வாக்கிங் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம இப்போ பார்க்குறது வந்து 20 வீக்ஸ் ஸ்கேனில் வந்து நம்ம பேபி நல்லா இருக்கா, எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் ஹார்ட், பிரெயின், லங், இன்னைக்கு பாருங்கள் ஒரு லாங் லிஸ்ட்டு, லிம்ஸ்லேருந்து, ஹார்ட்லேருந்து, கிட்னிஸு, பிரெயின், எல்லாமே, ஸ்டமக்கு, பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்ற இது. ப்ளஸ் வி ஆல்சோ லுக் அட் பிளட் ஃப்ளோ. அந்த பிளட் ஃப்ளோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் பேபிக்கு பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது. ஏன்னா அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வி கிவ் அப்ரோப்ரியேட் மெடிசன்ஸு அதெல்லாம் வி கிவ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் இந்த டைமுக்கு மேலே வெயிட் கெயின் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த வெயிட் கெயின் வந்து நார்மலி மதர்ஸ் வெயிட் வந்து 0.5 kilograms எவ்ரி வீக், 0.5 kilograms. அண்ட் இந்த க்ரோத் ஃபேஸ் இந்த 26-28லேருந்து அப் டு 34-36 வீக்ஸ் வரைக்கும் க்ரோத் ஃபேஸ், அது ஃபாஸ்ட்டாக பேபி வளரும். ஸோ அந்த வெயிட் வந்து சடனாக there will be an increase 24 to 34ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமில் அந்த வெயிட் கெயின் அடிக்வேட்டாக இல்லைன்னா அவங்க நான் ஆல்ரெடி கவுன்சிலிங் கொடுக்குறேன் அபவுட் டயட். டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டோல்ட் பாதம், பிஸ்தா, கேஷ்யூ நட், வால்நட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், பன்னீர், சீஸ், சுண்டல் எல்லாம் சாப்பிட சொல்கிறோம். அதர் தென் தட் ஃபார் non-vegetarians and eggs, mutton, chicken, fish and everything. What you should not take அப்படின்னா நோ ஸ்வீட்ஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும். ரைஸ் இஸ் நாட் அ வெரி எசென்ஷியல் திங். சாப்பிடலாம், பட் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் த ப்ரோட்டீன், பிகாஸ் ப்ரோட்டீன் தான் பாடி பில்டிங் ஃபார் த பேபி. தட் இஸ் ஒன்லி இட் இன்க்ரீசஸ் த வெயிட். ஃபேட் எஸ் சாப்பிடலாம், வித்தின் லிமிட்ஸ் ஃபேட்டும் சாப்பிடலாம். பட் வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம், எக்ஸப்ட் திங்ஸ் லைக் ஆரஞ்சஸ், கிரேப்ஸ், இதெல்லாம் இந்த பேட் சீசனில் எடுக்க வேண்டாம். பட் அதர்வைஸ் எவ்ரி திங் கேன் பி டேக்கன். ஸோ ஆல் மெயினாக வி லுக் அட் டயட் அண்ட் வெயிட் கெயின். இந்த ஃபேஸ் வந்து வெயிட் கெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இந்த ஸ்கேனில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, பிளட் ஃப்ளோவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் we have to give medicines, because blood flow disturb ஆச்சுன்னா growth is disturbed, and சில டைம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சுன்னா weight is very very much lesser than the normal. Then அதுக்கு வந்து we also give some protein drips and all that to help the baby to improve its weight. And activity வந்து mainly like I told you, walking இதெல்லாம். Sleep is very important. So and at least ஒரு 8 hours of sleep எப்படியாவது நீங்கள் you should have. Sleep for about 1.5 hours in the afternoon. மற்றது வந்து you can sleep in the night 7-8 hours தூங்கலாம். நைட்டு கூட having good sleep is good. And working people, so work பண்ணிங்கன்னா ப்ரெக்னென்சியில் other than the very high risk pregnancies, மற்றவங்கெல்லாம் you can go to work and நார்மலாக இருக்கலாம். ஒன்லி திங் அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வி வந்து நான் ட்ரைவ் பண்ணலாமா. ஸோ ட்ரைவ் பண்ணுறது வேண்டாம். ஏன்னா வந்து சம் பீப்புள் ரொம்ப கிடியாக ஃபீல் பண்ணுவாங்க, அப்போ வந்து டிரைவிங் பிகம்ஸ் அன்சேஃப். அதனால் மோஸ்ட்லி ஐ டெல் தெம் ட்ரைவ் பண்ண வேண்டாம், பட் யூ கெட் சம்படி டு ட்ராப் யூ. இந்த பேட் ரோட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஸோ ஹேவ் சம்திங் இன் யுவர் in your handbag. பாதம், பிஸ்தா, கேஷ்நட், இந்த நட்ஸ் ஆர் ஈஸி டு கேரி அண்ட் தேர் ட்ரை, அதனால் அதை எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி the other things like biscuits, protein biscuits இதெல்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி டு கேரி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் த வாட்டர் ஷுட் பி குட் க்ளீன் வாட்டர். அதனால் பாயில் அண்ட் கூல் வாட்டர் அண்ட் டேக் இட் ஃப்ரம் யுவர் பிளேஸ் டு யுவர் ஒர்க் பிளேஸ். ஏன்னா ஒர்க் பிளேசஸ் தே ப்ரொவைட் க்ளீன் வாட்டர். ஸோ அங்கே க்ளீன் வாட்டர் இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தே, அதர்வைஸ் கேரி யுவர் ஓன் வாட்டர். அண்ட் இந்த ஸ்கேன், செக்அப் இதெல்லாம் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேஷண்ட். ஜென்ரலி வந்து நார்மல் பேஷண்ட், நார்மல் கன்செப்ஷன்னா வந்த உடனே ஒரு ஸ்கேன், அதுக்கப்புறம் 12 வீக்ஸில் ஒரு ஸ்கேன், 20 வீக்ஸில் இம்பார்ட்டன்ட் ஸ்கேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த க்ரோத் ஸ்கேன்னு சொல்லுவோம். சம்திங் அரவுண்ட் 32 வீக்ஸ், 32 வீக்ஸ் க்ரோத் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு. இவ்வளோ தான் யூ நீட் அ ஸ்கேன் ஃபார் அ நார்மல் பேஷண்ட். மற்றபடி ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு தி ஆர்டர் ஸ்கேன் டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட். அதே மாதிரி பிளட் டெஸ்ட் நிறைய பேர் கேட்பாங்க. பிகினிங் ஆஃப் த திங் யூ ஹேவ் டு டேக் பிளட் டெஸ்ட், பிகாஸ் ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா, மற்றபடி உங்கள் ஜென்ரல் ஹெல்த் வந்து சுகர்ஸ் இருக்கா, ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா, அண்ட் யூரினில் ஏதாவது ப்ரோட்டீன் இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, தைராய்டு இருக்கா, இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும்.
ஏன்னா 40% ஆஃப் பாப்புலேஷன் ஆர் டயபெட்டிக், நிறைய பேருக்கு தைராய்டும் இருக்குது. அதனால் இதை பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஸ்க்ரீனிங். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வீக்ஸில் ஒரு ஹீமோக்ளோபின், சுகர், யூரின் செக் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரெக்னென்சி ப்ரோக்ரெஸ் ஆக ஆக வாட்டர் கண்டென்ட் இந்த பாடி இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆனப்புறம் இந்த ஹீமோக்ளோபின் அயன் வந்து டைல்யூட் ஆகிறதுனால ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகும். ஸோ அதனால் அந்த ஹீமோக்ளோபின் ட்ராப் இஸ் எக்ஸ்பெக்டட். அதனால் அந்த அயன் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கால்சியம் the body, the baby takes or whatever it needs from mother only. அதனால் அந்த கால்சியம் வந்து it takes from the mother's bones. அதனால் நம்ம வந்து அந்த adequate calcium intake மதருக்கு வேணும். மேஜர் சோர்ஸ் வந்து மில்க், பட்டர், சீஸ், இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க. சில பேர் வந்து பட்டர் சீஸ் எல்லாம் எடுக்கலாமா, சீஸ் எடுக்கலாமா, யூ கேன் டேக், பிகாஸ் இதில் வந்து நியூட்ரிஷன் இஸ் ஃபார் யூ அண்ட் த பேபி. அதனால் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் த பேபி இஸ் டெலிவர்ட் நம்ம பழைய மாதிரி நம்ம டயட்டிங் அதெல்லாம் நம்ம போகலாம். இந்த டைமில் எஸ் யூ கேன் டேக். அண்ட் இந்த பிளட் டெஸ்ட் வந்து ஹீமோக்ளோபின் பற்றி சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து யூரின் ப்ரோட்டீன் என்ன காட்டுது? பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா யூரினில் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அண்ட் கிட்னி ப்ராப்ளம்ஸில் கூட யூரின் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரோட்டீன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இதனால் வந்து சில பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கும். ஏன்னா பார்க்குற டைமுக்கு இருக்காது, பட் அதர் டைமில் அந்த ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தட் வி செக் தி யூரின் ப்ரோட்டீன். அடுத்தது வந்து சுகர். பேஷண்ட்டுக்கு வந்து இனிஷியலாக சுகர் இருக்காது, பட் அதுக்கப்புறம் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா ப்ரெக்னென்சியில் வர டயபிட்டிஸ். அது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு மேபி அபவுட் 12 வீக்ஸ் 16 வீக்ஸ் கழித்து அது வருது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த சுகர் செக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த இன்க்ரீஸ் இன் சுகரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த ரெலவன்ஸ் ஆஃப் டெஸ்டிங் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டெஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். பட் பேசிக்லி இந்த 3 லெவலில் இந்த ஹீமோக்ளோபின், யூரின் ப்ரோட்டீன் அண்ட் பிளட் சுகர்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ தட் குவிக்காக ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அண்டு ஃபிசியோதெரப்பி வந்து எவ்ரி பேஷண்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வி ஹாவ் அ லிங்க். ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து கிளாஸஸ் நடத்துவாங்க. ஃபஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னென்சிக்கு என்ன பண்ணணும், செகண்ட் ஹாஃப் ஆஃப் ப்ரெக்னென்சி அப் டு 20 வீக்ஸ் என்ன, 20 to 28 வீக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் கெட்டிங் ரெடி ஃபார் லேபர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் த ஃபோக்கஸ் வந்து ஃபார் அன்காம்ப்ளிகேட்டட் லோ ரிஸ்க் பேஷண்ட் வந்து ஃபோக்கஸ் இஸ் ஆன் நார்மல் டெலிவரி. ஸோ அந்த நார்மல் டெலிவரிக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் the mind should be ready. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் இட் இஸ் பாசிபிள். நம்ம வந்து இந்த எக்ஸசைசஸ் இந்த லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு டெஃபினட்டாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் நமக்கு வரணும். ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக we will cooperate. And our physiotherapist வந்து she stays with the patient through labor. நம்ம சொன்னோன்னா பேஷண்ட் ஓகே எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா த்ரூ லேபர் அவங்க கூடவே இருப்பாங்க. கூடவே இருந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறதுல அந்த ஆல்ரெடி எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது லேபரில் பண்ண வைப்பாங்க. லேபர் நார்மல் டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அட்டெண்டன்ஸ் ஆஃப் தி ஃபிசியோதெரபிஸ்ட் கூடவே லேபரில் இருந்துச்சுன்னா, ப்ளஸ் அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 80% ஆஃப் தெம் கேன் ஹாவ் அ நார்மல் டெலிவரி. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்மால் மீட்டிங். ஸோ தட் இஸ் நாட் அ பிக் மீட்டிங், பட் ஸ்மால் மீட்டிங் டு டெல் யூ அபவுட் தட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அவைலபிள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல், யூ ஷுட் பி ஃபெமிலியர் வித் யுவர் பர்த் பிளேஸ். ஸோ ஒரு டோர் ஆஃப் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் ஃபியூச்சர் நீங்கள் வரப்போ ஏதாவது ஒரு விசிட்டில் அந்த டோர் கேளுங்க, ரூம்ஸ் என்ன இருக்குது, லேபர் ரூம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தியேட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, பட் ஆல் தி அதர் ஃபெசிலிட்டிஸ் யூ கேன் சி. பேபி பிறந்த உடனே பேபி எங்கே இருக்கும், பக்கத்துலேயே வந்துடுமா, இல்லை என்ஐசியூ ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அங்கே இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் ஆல் அபவுட் லேபர், வாட் ஆல் we will do in labor, and all those procedure by procedure we will take you through it. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா ஃபுல் நாலேஜோடு வந்தீங்கன்னா, and with all the support of the physiotherapist, path to a normal delivery is very much there. Okay, I think I've spoken enough for today. இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் நீங்கள் வரப்போ நான் எடுக்கிறேன். And others also will take. Anesthetist பேசுவாங்க, then the physiotherapist will give you a good lecture, and one of my other doctors will also talk to you, so that we can really by the time you go towards delivery full knowledge oda neenga polam. Okay, thank you very much.